அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் சேமியஸ் ரோடில் உள்ள ஷேக்மட் பார் என்னும் ரெஸ்டோ பார் மேற்கூரை விழுந்து 3 பேர் இறந்தனர், 12 பேர் காயமடைந்தனர் என்ற பத்திரிகை செய்தி வந்தது. அதன் சாரத்தை நாம் இங்கே காண்கிறோம். இந்த பாரில் 7 மணி வாக்கில் திறக்கப்படுமாம். அது திறப்பதற்கு சற்று நேரம் முன்பு வாசலில் பணக்கார இளைஞர்கள் குவிந்திருந்த பொழுது மிகுந்த சத்தத்தோடு கூரை விழுந்து அந்த பில்டிங்கில் இருந்தவர்கள் மேலே பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடி வர மக்கள் போன் செய்ய உடனடியாக மீட்பு பணி நடந்தது. தமிழகத்திலேயே மிகவும் காஸ்ட்லியான ரெஸ்டோ பார் இது என்று ஷேக்மத் பார் என்கிறது. இதில் நடிகைகள், ஐடி ஊழியர்கள், பணக்கார அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்வார்கள் என்பது இந்த பப்பின் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் நாம் காண்கிறோம். இது தினகரன் பத்திரிகையில் வந்த செய்தியின் சாரமாகும். இதுவும் இதை உறுதி செய்கிறது. இது 6:45 மணிக்கு நடந்த விபத்தில் 3 பேர், 2 மணிப்பூரைச் சேர்ந்தவர்களும் 1 சென்னையைச் சேர்ந்தவரும் இடிபாடுகளில் சிக்கி இறந்துள்ளார் என்கிறது. இது 25 வருட பழைய பில்டிங். இதில் தரைதளத்திற்கும் முதல் தளத்திற்கும் இடையே மெசனைன் ஃப்ளோர் என்பதாக இரும்பு ஆங்கிள்கள் மூலமாக தளத்தை பிரித்து அதில் போட்ட கான்கிரீட் சாரமில்லாது விழுந்தது. அதாவது முறையானபடி கட்டுமானம் இல்லாமல் இது கேர்லெஸ்னஸ்னால் நடந்துள்ளது. இந்த பார் மணல் கரிகாலனுக்கு சொந்தமானது. ஆனால் எஃப்ஐஆரில் யார் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவுகளும் மிகவும் பெரிய தண்டனை கிடைக்காது என நக்கீரன் பத்திரிகையின் விமர்சகர் எழுதும் நிருபர் கூறியுள்ளார். அத்தோடு இந்த பாரில் போதை மருந்து விற்கப்படுகிறது என்கிறார் நக்கீரன் பத்திரிகையாளர். இதன் உரிமையாளர்கள் ஏவவேலுவின் மகன் லண்டன் வெங்கட் மற்றும் திரு மணல் கரிகாலன் என்கிறது. இந்த எஃப்ஐஆரின் காப்பியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த சம்பவத்திற்கு அடுத்த நாள் அந்த பாரில் வேலை செய்த நிர்வாகிகள் 2 கைதானார். அடுத்த நாளில் ஓனர் என்பதாக உள்ளூரைச் சேர்ந்த அசோக் என்பவரும் கைதானார் இந்த செய்திக்கு பிறகாக. ஆனால் உண்மையில் இந்த பாரின் ஓனர் யார்? அந்த ஓனரை கைது செய்வதில் என்ன பிரச்சனை? இது மணல் கரிகாலன் என்றால் அவர் திமுகவின் திரு துரைமுருகனுக்கு மிகவும் நெருக்கமாக வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தற்போதைய வேட்பாளர் கதிரானந்துடன் காணும் படங்கள் காண்கிறது. இந்த தினகரன் பத்திரிகை குறிப்பும் மிக தெளிவாக இந்த பார் திரு மணல் கரிகாலனுக்கு சொந்தமானது என்கிறது. எனவே முறையான சட்டங்களில் கைது செய்து அவர்கள் முறையான ஓனருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். இறந்தவர்களுக்கு தலா ரூ. 10 லட்சம் கொடுத்ததாக பத்திரிகை செய்தி கூறுகிறது. ஆனாலும் சரியான விசாரணை செய்து தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதே மக்கள் கோரிக்கை. நன்றி, வணக்கம்.